திவ்யாவை கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அம்மா இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏற்கனவே 2 தடவை நின்னு போச்சு. இந்த தடவையாவது தடங்கல் இல்லாம நல்லபடியா நடக்கணும். இல்லைன்னா அப்பாவோட உடல்நிலை ரொம்ப பாதிச்சிரும். ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன பிரிஞ்சிருக்கிற தனுஷ்க்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணுது. இதுக்கு ஒரே வழி நான் எடுத்திருக்கிற இந்த முடிவை செயல்படுத்துறது தான். ஆபத்துக்கு பாவம் இல்ல. திவ்யா கிட்ட அம்மா மாதிரியே போன்ல பேசி அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். ஹலோ திவ்யா, நான் அம்மா பேசுறேம்மா. அம்மா 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 எங்கம்மா இருக்க? நல்லா இருக்கியா அம்மா? ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல. அம்மா ஒரு நிமிஷம் லைன்ல இரு. அப்பா, பாட்டி, அண்ணே, அண்ணி, ஐயோ எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் வாங்கல, அம்மா கால் பண்ணிருக்காங்க. அம்மா இவ்வளவு நாள் ஏமா போன் பண்ணல? ஒரு தகவலும் இல்ல. திவ்யா கண்ணு, அம்மாவை மன்னிச்சிருமா. நான் கொல்கத்தா காளி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நல்ல வேளை கோயில் நிர்வாகமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன காப்பாத்துனாங்க. இப்ப கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறேன். என்னம்மா ஆச்சு உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, நான் மயக்கம் போட்டுட்டேன். பிரஷர் கூடிடுச்சு. இப்ப கொஞ்சம் சுமாரா இருக்கு. அம்மா நீ சீக்கிரம் வாமா. எனக்கும் தனுஷ் மாமாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படியாம்மா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தனுஷ கட்டிக்க சம்மதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ எப்ப வர? திவ்யா, எனக்கு உடம்பு சுகமா இல்லம்மா, வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நீ எனக்காக காத்திருக்க வேணாம். தனுஷ் மாமாவை நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்க. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் மனசு உன் பக்கத்திலேயே இருக்கும். மா, நீ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற. ஐயோ, நீ இப்படி எல்லாம் சொன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதே கஷ்டமாயிடும். அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு நீ சொன்ன மாதிரி நான் தனுஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வந்து உன்னை நேர்ல பாக்குறோம். இல்ல இல்ல, வேணாம், யாரும் வர வேணாம். நானே வந்துருவேன் கொஞ்ச நாள்ல. நான் போனை வச்சிடுறேன். அம்மா